உலகத்தில் எத்தனை பாபங்கள் உண்டோ எல்லா அபச்சாரத்துக்கும் எல்லா அபராதத்துக்கும் நான் தான் இருப்பிடம். நான் உன்னை சரணாகதி பண்றேன், என்னை சீக்கிரம் காப்பாத்து. நான் தப்பு பண்ணாதவனை தான் காப்பாத்துவேன் நீ சொல்லக்கூடாது. அப்ப அவனுடைய தர்மங்களே அவனை காப்பாத்து. 4 லட்சம் கீர்த்தனங்கள் பண்ணினதாக புரந்தரதாசருடைய சரித்திரத்தில் பிரசித்தம். ஒரு சமயம் வைகுண்டம் போய் திவ்யமான ஒரு விதையை வாங்கின வந்து பூலோகத்தில் பயிர் பண்ணினான். கிருபாகரி பண்டரிநாதாங்கிறார் இவர். நரஹரி சோனா கருணை பண்ணு, கருணை க்ஷமாகரான்னு நம்ம தப்பு நிவர்த்திக்க பண்ணி தப்ப போக்கிக்க முடியலேங்கிறது யதார்த்தம். அந்த தப்பு தண்டால இந்த துராச்சாரத்தில் திமிரு வந்துடக்கூடாது. நாம பண்றது சரி, எப்படி வேணாலும் இருக்கலாம், இது மாதிரி எண்ணம் வராமல் வாசனாபலத்தில் தப்பு பண்ணினாலும் என்னை திருத்தி ஆட்கொள்ளு. அதுதானே அபராதாலயம் ததாபி சரணாகதம். விஜயகோபால சுவாமிகள் இந்த உலகத்தில் எத்தனை பாபங்கள் உண்டோ எல்லா அபச்சாரத்துக்கும் எல்லா அபராதத்துக்கும் நான் தான் இருப்பிடம். அப்படி இருந்தும் ததாபி சரணாகதம், நான் உன்னை சரணாகதி பண்றேன், என்னை சீக்கிரம் காப்பாத்து. நான் தப்பு பண்ணாதவனை தான் காப்பாத்துவேன் நீ சொல்லக்கூடாது. அப்ப அவனுடைய தர்மங்களே அவனை காப்பாத்து. என்ன மாதிரி உள்ள பாவிகளை உத்தாரணம் பண்றதுக்கு தானே நீ அப்படிங்கிறார் விஜயகோபால. இதுபோல பகவான் கீதையில சொன்ன பிரகாரம் சில பக்தர்களுடைய அவதாரம் அவர்களுடைய சரித்திரம் அமைஞ்சிருக்கு. 4 லட்சம் கீர்த்தனங்கள் பண்ணினதாக புரந்தரதாசருடைய சரித்திரத்தில் பிரசித்தம். அவ்வளவு கீர்த்தனங்கள் பண்ணினவர் ஹரிஹர பேதம் இல்லாமல் பரமேஸ்வரன்டையும் பெருமாள்டையும் எந்த விதமான பேதமும் இல்லாமல் கீர்த்தனம் பண்ணினவர். மகா வித்வான், வேதாத்தியனம் பண்ணினவர், சகல சாஸ்திரங்களும் படிச்சவர். இத்தனை குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் பக்தினா திரும்பியே பார்க்க மாட்டார். சுவாமிகிட்ட ஒரு அலட்சியம். லட்சியம் என்னன்னா பணம் 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 பணம்னு பணத்தாசை. அப்படி பணம் 32 வயசு வரையில் பணம் பணம்னு இருந்தவர் க்ஷண நேரத்தில் மாறி பரம பாண்டுரங்க பக்தராக ஆகி எத்தனையோ பேர் தாசர் தான். சமர்த்த ராமதாசர், புரந்தரதாசர், பத்ராச்சல ராமதாசர், ரவிதாசர், கபீர்தாசர், விஜயதாசர். இந்த பக்த சரித்திரங்கள்ல நிறைய பேருக்கு பேருக்கு பின்னாடி தாசர் தாசர் தாசர். ஆனா பிரவச்சனம் பண்ணும்போது தாசர்வாள் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொன்னா அந்த தாசருங்கிற பதம் நேரா புரந்தரதாசர்ட்டு தான் வரும். தாசருடைய கீர்த்தனம்னு சொன்னா வேற இன்னொரு தாசருடைய கீர்த்தனத்துக்கு போகாது. இந்த அப்படி ஒரு 1000 பேர் தாசராக இருந்தாலும் ஆனா தாசர்வாள்னு சொன்னா புரந்தரதாசர். அப்பேற்பட்ட பக்தராக மாறினார் க்ஷண நேரத்தில். லட்சக்கணக்கான கீர்த்தனங்கள் பண்ணினார். இதை ஒரு சம்பிரதாயத்தில் சொல்ற வழக்கம் புரந்தரோபனிஷத், உபனிஷத்துக்கு துல்லியமாக சொல்ற. புரந்தரதாசர் சிம்பிளா பிரச்சாரம், பக்தி பிரச்சாரம் எளிமையா. நாரத பகவான் ஒரு சமயம் வைகுண்டம் போய் திவ்யமான ஒரு விதையை வாங்கின வந்து பூலோகத்தில் பயிர் பண்ணினார். நாராயணவெம்ப நாமத பீஜவ, நாராயணாங்கிற விதைய பூமியில பயிர் பண்ணினார் நாரதர்.
அந்த விதை அந்த பிளந்துண்டு வெளியில வரணும், அங்குரிக்கிறது. நாரதர் போட்ட நாம நாராயணாங்கிற நாமமாகிற விதைய அதுக்கு உயிர் கொடுத்து அந்த ஓட்டை பிளந்துண்டு ஜீவசக்தி வெளியில வருவது போல அங்குரிக்க பண்ணினானா ஒரு பக்தன். தரள ಧ್ರುವನಿಂತ அங்குரிசிது ಧ್ರುவஸ்வாமி. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.